ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 304. இங்கு ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட சேத்திரங்கள் சிலவற்றை கவனிப்போம். ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி. மூலவர் ஸ்ரீ ரங்கநாதன். பெரிய பெருமாள் நம் பெருமாள். அழகிய மணவாளன் புஜங்க சயனம். ஆதிசேஷ சயன திருக்கோலம். தெற்கே திருமுக மண்டலம். உற்சவர் நம்பெருமாள் என்ற சிறப்பு பெயருடன் நின்ற திருக்கோலம். தாயார் ஸ்ரீ ரங்கநாயகி ரங்கநாச்சியார். தீர்த்தங்கள் சந்திர புஷ்கரணி, காவேரி, கொள்ளிடம், வேத சிருங்கம், ஸ்தல விருஷம், புன்னை, விமானம், பிரணவாக்கிருதி. பிரதக்ஷம் தர்மவர்மா, ரவிதர்மன், சந்திரன், விபீஷணன். விசேஷங்கள் தானாகவே உண்டான ஸ்தலங்களாக கருதப்படும் 8 சயம் வியக்த சேத்திரங்களிலே இந்த க்ஷேத்திரம் பிரதானமானது. மற்றவை ஸ்ரீமுஷ்டம், திருவேங்கடம், சாலக்கிராமம், நைமிசாரண்யம், தோத்தாத்ரி, புஷ்கரம் மற்றும் பத்ரிநாத் ஆகும். பட்டர் வடக்கு திருவீதி பிள்ளை, பிள்ளை லோகாச்சாரியர், பெரிய நம்பி இவர்களின் அவதார ஸ்தலம் இது. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் நந்தவன கைங்கரியமும் திருமங்கை ஆழ்வார் திருமதில் கைங்கரியமும் செய்த இடம். சீமந்த் நாத முனிகளால் திவ்ய பிரபந்தத்தை ராக தாளங்கள் உடன் பாடும் முறை அரையர் சேவை என்ற பெயரில் இங்கு நடந்து வருகின்றது. ஸ்ரீ சுவாமி தேசிகனுக்கு பெரிய பெருமாள் கவி தார்ச்சிக சிம்ஹம் என்றும், தாயார் சர்வ தத்ர ஸ்வ தத்ரர் என்றும் விருதுகள் வழங்கிய ஸ்தலம். இந்த பெருமானின் பாதுகைகள் மீதுதான் பாதுகா சகசிரமம் என்ற உயர்ந்த காவியத்தை ஸ்ரீ தேசிகன் இயற்றினார். நம் பெருமாளின் திவ்ய யாக்கியன்படி ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இந்த சந்நிதியில் திருவாய் மொழி காலக்ஷேபம் சாதித்தார். நம்பெருமாள் பகவத் விசய சாற்று மறையன்று குழந்தையாக வந்து நின்று ஸ்ரீ சைலேச தாய பாத்திர தனியனை அருளி செய்து மணவாள மாமுனிவருக்கு பகுமானமாக அளித்தார். இது ஒரு தனிச்சிறப்பு. இந்த ஸ்தலத்தை பூலோக வைகுண்டம் என்றும் அழைப்பார்கள். ஸ்ரீ அகோபில மடம் 44வது பட்டம். ஜீயரின் பெரு முயற்சியால் மொட்டை கோபுரத்தின் மேல் 13 நிலைகளையும் 13 கலசங்களையும் கொண்ட 236 அடி கோபுரம் உலகிலேயே மிக மிக உயரமான கோவில் கோபுரமாக கட்டி முடிக்கப்பட்டு 25 மார்ச் மாதம் 1987 மகா சம்புரோக்ஷணம் நடைபெற்றது. வடக்கு பக்க பரமபத வாசலில் விரஜா நதி இருப்பதாக ஐதீகம். கம்ப இராமாயண அரங்கேற்றத்தின் போது சிறக்கம்பம் செய்து ஆமோதித்த மேட்டு அழகிய சிங்கர் என்னும் ஸ்ரீ நரசிங்கமூர்த்தி இங்கு கோவில் கொண்டு இருக்கின்றார். இந்த இடம் தாயார் சந்நிதி நுழை வாசலில் இருக்கின்றது. வேறு எங்கும் காணப்படாத ஸ்ரீ தன்வந்திரி பகவானின் தனி சந்நிதி இங்கு இருக்கின்றது. இது பரமபத வாசலுக்கு வடக்கிலும் சந்திர புஷ்கரணிக்கு மேற்கிலும் இருக்கின்றது. மற்றும் ஸ்ரீராமர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் நின்ற திருக்கோலத்தில் 20 அடி உயரமுள்ள மூலஸ்தான கருடன், ஸ்ரீ உடையவர் தனித்தனியாக அனைத்து ஆழ்வார்கள், ஸ்ரீ தேசிகன் இவர்களுடைய சன்னதிகளும் சேவிக்க வேண்டியவை. கருடாழ்வார் சன்னதி இரு பக்கங்களிலும் வேறு எங்கும் காணப்படாத சுக்ரீவன், அங்கதன் சன்னதிகளும் இருக்கின்றன.
மூலவர் ரங்கநாதர் கற்பகிரகத்தின் மேல் தங்க விமானத்தில் தென் பக்கம் பர வாசுதேவர் தங்க விக்கிரகம் இருக்கின்றன. ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்துவிட்டு வெளியே வரும்பொழுது தங்க விமானத்தையும் பர வாசுதேவரையும் சேவிக்கும் வழக்கம் இருக்கின்றது. நம் பெருமாளை ஸ்ரீராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாரிகள் ஸ்ரீராமானுஜ ஆழ்வான் ஆண்டான் எம்பார் பட்டர் பிள்ளை லோகாச்சாரியர் முதலிய ஆச்சாரியர்களும் மங்களா சாசனம் செய்து இருக்கின்றார்கள். அடுத்ததாக திருக்கோளி, உறையூர், திருச்சி. மூலவர் அழகிய மணவாள பெருமாள் நின்ற திருக்கோலம், பிரயோக சக்கரம், வடக்கே திருமுக மண்டலம். தாயார் பெருமாள் பக்கத்திலே கமலவள்ளி நாச்சியார், வாசஸ்மி உறையூர்வள்ளி வீற்றிருந்த திருக்கோலம். தாயாருக்கு தனி சந்நிதி கிடையாது. வடக்கே திருமுக மண்டலம், திருமணத்தருண திருக்கோலம். தீர்த்தம் கல்யாண தீர்த்தம், சூரிய புஷ்கரணி, குடமுருட்டி நதி, விமானம் கல்யாண விமானம், பிரதக்ஷம் ரவிதர்மா, 33 கோடி தேவர்கள். விசேஷங்கள் சோழ மன்னரின் திருமகளான கமலவள்ளி நாச்சியார் ஸ்ரீ ரங்கநாதன் மீது காதல் கொண்டு விரதம் இருக்க அழகிய மணவாளன் இங்கு வந்து திருமணம் புரிந்து கொண்டதாக ஸ்தல புராணம். திருப்பான் ஆழ்வாரின் அவதார ஸ்தலமாகிய இங்கு அவருக்கும் ஒரு தனி சன்னதி இருக்கின்றது. வருடந்தோறும் பங்குனி உத்தரத்திற்கு முதல் நாள் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீரங்கநாதர் உற்சவர் எழுந்து அருளி கல்யாண உற்சவம் நடைபெறுகின்றது. அடுத்ததாக திருக்கரம்பனூர் உத்தமர் கோவில், திருச்சி. மூலவர் புருஷோத்தமன், புஜங்க சயனம், கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் பூர்வா தேவி, பூரணவல்லி. தீர்த்தம் கதம்ப தீர்த்தம், ஸ்தல விருட்சம் கதலி விருட்சம். விமானம் உத்தியோக விமானம், பிரதக்ஷம் கதம்பமுனி. திருமங்கை ஆழ்வார், உபரி சர்வசு, சனக சனந்தன சனத்குமாரர்கள். விசேஷங்கள் தன்னை போல் பிரம்மதேவருக்கும் தலைகள் உள்ளதை சகியாமல் சிவபெருமான் பிரம்மனுடைய ஒரு தலையை கிள்ளி எரிந்தபடியால் பிரம்மகத்தி தோஷம் வந்து சிவபெருமான் கையில் கபாலம் ஒட்டி கொண்டது. சிவபெருமான் கையில் ஒட்டிக்கொண்ட கபாலத்தில் மகாலட்சுமியை கொண்டு பிச்சையிடச் செய்து சாபம் தீர்த்து கொண்டதாக ஸ்தல வரலாறு. சிவபெருமான், பார்வதி, பிரம்மா, சரஸ்வதி மற்ற தெய்வங்களுக்கும் பல சன்னதிகள் இங்கே இருக்கின்றன. இந்த சேத்திரத்தில் சிவபெருமான் பிட்சாடன மூர்த்தியாக தம் குடும்பத்தோடு இருக்கின்றார். ஆகவே இந்த ஸ்தலத்திற்கு பிச்சாண்டர் கோயில் என்ற பெயரும் வழங்கி வருகிறது. அடுத்ததாக திருவெள்ளரை, திருச்சி. மூலவர் புந்தரிகாட்சன், செந்தாமரை கண்ணன் நின்ற திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் செண்பகவல்லி, பங்கைய செல்வி. தனிக்கோயில் நாச்சியார் சன்னதி இருக்கின்றது. உற்சவ தாயாருக்கு பங்கஜவல்லி என திருநாமம். தீர்த்தம் மதிலுக்குள்ளே 7 தீர்த்தங்கள் இருக்கின்றன. திவ்யம், கந்தம், க்ஷீர புஷ்கரணிகள், குச, சக்கர, புஷ்கல, பத்ம, வராக, மணிக்கர்ணிகா. விமானம் விமலாக்கிருதி விமானம், பிரதக்ஷம் பெரிய திருவடி, சீபி, பூதேவி, மார்க்கண்டேயர், லக்ஷ்மி, பிரம்மர்த்தாதிகள். விசேஷங்கள் உத்தராயண வாசல், தட்சணாய வாசல் என்று 2 வாசல்கள். தை முதல் ஆனி வரை உத்தராயண வாசல் வழியாகவும், ஆனி முதல் மார்கழி வரை தட்சணாய வாசல் வழியாகவும் பெருமாளை சேவிக்கச் செல்ல வேண்டும். இரவில் நேரம் கழித்து வந்த பெருமாளை தாயார் ஏன் இவ்வளவு நேரம் என கேட்டதை குறிக்கும் வகையில் நாளை கேட்டான் வாசல் என்று ஒரு வாசலும் இருக்கிறது. ஸ்ரீதேவி, பூதேவி, சூரிய சந்திரர்கள், ஆதிசேஷன் இவர்கள் மனித உருவில் பக்கத்தில் நின்று
கைங்கரியம் செய்வது இந்த சன்னதியின் தனிச்சிறப்பு. இந்த சேத்திரத்தில் சகல ஆதித்யமும் பங்கு செல்வி உடையது. உய்யக்கொண்டார் அவதார ஸ்தலம் இதுவே. நாடாதூர அம்மாளுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை எனும் புகழ் மாலை சூட்டும்படி கிருபை பண்ணிய மகா அனுபவரான எங்காழ்வான் அவதரித்த ஸ்தலம். உடையவர் வைஷ்ணவத்தை வளர்க்க வாசம் செய்த ஸ்தலம். சிவி சக்கரவர்த்திக்கு ஸ்வேத வராகனாக வெள்ளைப்பன்றி பெருமாள் காட்சி தந்ததால் பெருமாளுக்கு ஸ்வேதபுரிநாதன் என்ற பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல புராணம். இதனாலேயே ஸ்வேதபுரி கஷேத்திரம் என்று அழைக்கப்படல் ஆயிற்று. அடுத்ததாக திரு அன்பில் திருச்சி. மூலவர் வடிவு அழகிய நம்பி புஜங்க சயனம். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் சுந்தரராஜன். தாயார் அழகியவள்ளி நாச்சியார். தீர்த்தம் மண்டூக புஷ்கரணி கொள்ளிடம். விமானம் தாரக விமானம். பிரதக்ஷம் பிரம்மா வால்மீகி. விசேஷம் இந்த கோவிலின் கல்வெட்டுக்கள் பல இருக்கின்றன. அடுத்ததாக திருப்பேர் நகர். கோவிலடி அப்பக்குடத்தான் தஞ்சாவூர். மூலவர் அப்பக்குடத்தான். அப்பால ரெங்கநாதன் புஜங்க சயனம். அருகில் அமர்ந்திருக்கும் உபமன்யு முனிவருக்கு ஆசி கூறும் பெருமாளின் வலது திருக்கரம் ஓர் அப்பக்குடத்தையும் அணைத்து இருக்கின்றது. மேற்கே திருமுக மண்டலம். தாயார் இந்திரா தேவி. கமலவல்லி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் கொள்ளிடம். ஸ்தல விருட்சம் வில்வம். விமானம் இந்திர விமானம். பிரதக்ஷம் உபமன்யு பராசரர். விசேஷங்கள் இந்த இடத்தில் இருந்துதான் நம்மாழ்வார் மோட்சத்திற்கு புறப்பட்டு சென்றதாக ஐதீகம். பெருமாளுக்கு தினந்தோறும் மாலையில் அரவணையாக அப்பம் அமுது சேவிக்கப்படுகின்றது. அடுத்ததாக திருக்கண்டியூர் தஞ்சாவூர். மூலவர் ஹர சாப விமோச்சன பெருமாள் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் கமலநாதன். தாயார் கமலவல்லி. தீர்த்தம் கபால மோட்ச புஷ்கரணி. பத்ம தீர்த்தம் கபால தீர்த்தம் குடமுருட்டி நதி. விமானம் கமலாக்கிருதி விமானம். பிரதக்ஷம் அகஸ்தியர். விசேஷங்கள் பரம சிவன் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளியதால் அவர் கபாலம் கையில் ஒட்டிக்கொள்ள அந்த சாபத்தை இந்த பெருமாள் விமோச்சனம் செய்து வைத்ததாக ஐதீகம். பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் மூவருக்கும் கோபுரங்கள் உடன் கூடிய தனிக்கோவில்கள் 1/4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றன. பெருமாள் கோவிலில் ஒரு சந்நிதியில் முன்புறம் சக்கரத்தாழ்வாரும் பின்புறம் நரசிங்கரும் இருக்கின்றார்கள். அடுத்ததாக திருக்குடலூர் தஞ்சாவூர். மூலவர் வையக்காத்த பெருமாள். சகத்ரட்சகன் உய்ய வந்தார் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் அதே பெயருடன் கையில் செங்கோல் தாங்கி நிற்கின்றார். தாயார் பத்மாசனி புஷ்பவல்லி. தீர்த்தம் சக்கர தீர்த்தம். காவிரி நதி. விமானம் சுத்த சத்வ விமானம். பிரதக்ஷம் நந்தகமுனி. விசேஷங்கள் இங்கே தேவர்கள் நந்தக முனிவரோடு கூடி பெருமாளை சேவிக்க வந்தபடியால் இந்த ஊருக்கு கூடலூர் என்ற பெயர் உண்டாயிற்று. காவிரி இந்த ஸ்தலத்திற்கு வந்து இழந்த ஒளியை மீண்டும் பெற்ற இடமாகும். அடுத்ததாக திருக்கவித்தலம் கும்பகோணம். மூலவர் கஜேந்திர வரதன். புஜங்க சயனம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் ரமாமணி வள்ளி பொற்றாமரையால். தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி கபில தீர்த்தம். விமானம் சுகநாக்கிருதி விமானம். பிரதக்ஷம் சிறிய திருவடி கஜேந்திரன். விசேஷம் ஆதி மூலமே என்று அழைத்தபோது கஜேந்திரனுக்கு அபயம் அளித்த ஸ்தலம் காவிரி கரையில் இருப்பதால் இந்த பெருமாளை ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் என்பார்கள். அடுத்ததாக திருப்புள்ளம் பூதங்குடி கும்பகோணம். மூலவர் வல்வில் ராமன்.
புஜங்க சயனம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் பொற்றாமரையால் ஹேமாபுஜவல்லி தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் கிருத்திர்த்த தீர்த்தம் விமானம் சோமன விமானம் பிரதக்ஷம் சக்கரவர்த்தி திருமகன் கிருத்ராஜன் விசேஷங்கள் ஸ்ரீராமன் ஜடாயுக்கு மோட்சம் அளித்த பின்பு சிரம பரிகாரம் செய்து கொள்ளும் நிலையில் கோவில் கொண்டதாக கூறப்படுகிறது. சீதை பிரிந்த நிலை ஆகையால் பக்கத்தில் சீதை கிடையாது, பூமி பிராட்டி மட்டுமே அமர்ந்து இருக்கின்றார். தனிக்கோயில் நாச்சியாருக்கே பொற்றாமரையால் என பெயர். உற்சவ மூர்த்தியான ராமனுக்கு சதுர்புஜங்கள் இருக்கின்றன. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.